ஆஃபீஸ் பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு 1 hour கிட்ட உட்கார வச்சு எனக்கு அவ்வளோ பேசினாரு. அவங்க வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ஒர்க் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், அவங்க நம்ம ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்கன்றது அது பெரிய அவார்ட் மாதிரி. அது ஆக்சுவலி நம்ம கன்சிஸ்டண்டா இரு, ஒரு 2 வருஷத்துல நீ நினைச்சு பார்க்காத இடத்துல நீ இருப்ப, நான் கேரண்டி இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கதை பத்தி சொல்றாரு, என்னென்ன டேர்ம்ஸ் நான் பண்ணன்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. சாம், இது செட் ஆகாது. சரி கூட வேற வாங்கிட்டு வர. அவர் கொடுத்த வார்த்தை வந்து எனக்கு இன்னி வரைக்குமே எனக்கு ஃபியூவல் தான் ஆக்சுவலி சொல்ல போனா. அது வந்து ஆக்சுவலி நான் இவ்வளோ பெரிய வெல்கமிங் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நார்மலாக ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அது ஏன் அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு போய் திருப்பி அது லவ்வா மாறுறது எப்படி இருக்கும், சும்மா ஒரு இமேஜினரியா பண்ண விஷயம் தான். குட்டி ஒரு ஃபேன்ஸ் கிளப் கிரியேட் ஆயிருக்காங்க, பாத்தீங்களா? இருந்தது ஆமா, கமெண்ட்ல நீங்க பாக்கலையா? அப்போ உங்களோட கேரக்டர் நான் பாப்பேன். பாத்தீங்களா? ஷவனிதா கியூட், சமந்தா லைட். ஷவனிதா கியூட், சமந்தா லைட். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் யூடியூப் சீரிஸ் கூட தான் இருக்க போகுது. வெப் சீரிஸ் கூட எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் டீம் கூட இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சாம் ஜான். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணி சொல்லுங்க. ஸ்ட்ரவா. ஓகே. அப்பா ஒழுங்கா ஒரே டேக். சரி சரி, இவருக்காக ஒரு வாட்டி சொல்லுங்க கரெக்ட்டா. ஸ்ரவா 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 ஸ்ட்ரவா. நாக்க தாங்க மடக்க முடியல. எதுவும் பண்ண முடியாது. நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பேர் சொல்றதுக்காக. இல்ல இது கூப்பிடுறது சும்மா ஸ்பாட்ல எல்லாம் கூப்பிடுறதுக்குலாம் ஏங்க வாங்க ஏங்க போங்க அவ்வளவுதான். ஏங்க உங்களுக்கு ரெடிங்க. ஏங்க ரெடி வாங்க. லடுஸ்மா பேரே மறந்துறணும். பேரெல்லாம் என்ன ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நிக்நேம் எல்லாம் வச்சு கூப்பிடுவாங்கல்ல. ஸ்ரவா தான் நிக்நேம். அதுவும் கஷ்டம் தான். நீங்க அதுதான் ஃபுல் நேம் நினைச்சீங்க. ஸ்ரவனிதா ஃபுல் நேம். ஸ்ரவா தான் அது தெரியும். ஸ்ரவனிதால கொஞ்சம் பாதி பிரிஞ்சதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் சொல்றது இல்ல. இண்டஸ்ட்ரியில நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்போ வளர்ந்து வர டைம்ல இருக்கு, வளர்ந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சித் அவங்களா இருக்கட்டும், பிளாக் ஷிப், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, எக்கச்சக்கமா யூடியூப் சேனல் இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட growth எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க growth நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. லைக் விஜய் சித்து சார் வேணா லைக் இந்த டைம்ல இப்படி வளர்ந்துருக்கும். பிளாக் ஷிப்லாம் வந்துட்டு அப்போத்துல இருந்து இருக்கு. பாரதன் எங்க ஃபைனலி பாரதன் இந்த டைம்ல வந்து அவங்கள எனக்கு ஆக்சுவலி நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ சிப்ளிங்னு ஒரு வீடியோ பண்ணேன். பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகி செம்மையா போகுது, மில்லியன்ல போகுது, பயங்கரமா அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு 3 daysல எனக்கு கால் அது ஆர்ஜே விக்னேஷ் அண்ணா கிட்ட இருந்து. ஓகே, பிளாக் ஷிப் கால் பண்ணி சாம் ஆஃபீஸ் பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு 1 hour கிட்ட உட்கார வச்சு எனக்கு அவ்வளோ பேசினாரு. இஸ் வெரி ஹாப்பி. பட் நான் ஒரு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான், ஏதோ ஒன்று பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு கதை பத்தி சொல்றாரு, என்னென்ன டேர்ம்ஸ் நான் பண்ணன்றாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, சாம் கன்சிஸ்டண்டா இரு, ஒரு 2 வருஷத்துல நீ நினைச்சு பார்க்காத இடத்துல நீ இருப்ப, நான் கேரண்டியா இருக்கு. ஓகேவா? நீ அந்த இடத்துல இருப்ப, ஆனா எங்கேயுமே விட்டுறாத, எதுவும் வந்துட்டு ட்ராக் மாறிடாத, அது நீ கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிக்க, எங்க போனாலுமே திருப்பி இதுல நீ ஃபேஸ் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்த வார்த்தை வந்து எனக்கு இன்னி வரைக்குமே எனக்கு ஃபியூவல் தான் ஆக்சுவலி சொல்ல போனா. ரீசெண்டா இப்போ கூட ஒரு ஒன் வீக் பிஃபோர் கூட பேசினாரு. எல்லாமே வந்து லைக் அப்பப்போ வந்து எங்கிட்ட பேசிட்டே இருப்பாரு அவர். ஆக்சுவலி எனக்கு அது ஒரு மாதிரி நம்ம எப்பெல்லாம் லோவா வரமோ அப்போ சடனா ஒரு பர்சன் வந்து பேசுவாங்க, அது மாதிரி வந்து எனக்கு விக்னேஷன் சீனியரா அந்த ஆமா எனக்கு அது ரொம்ப லைக் நீங்க யோசிச்சு பாருங்க பிரதர். நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஒர்க் பண்றோம்னா நம்ம நல்லா பண்ணா நம்ம கொலிகே சொல்ல மாட்டாங்க. கரெக்ட்டா 1 monthல சொல்ல மாட்டாங்க. அண்ணா அவங்க லைக் அவங்க சீனியர், அவங்க கூப்பிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பேசுறாங்க, அதுக்கு நேர்ல கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்றதுன்றது எனக்கு அது புண்ணியன்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் அந்த சின்னதாக வார்த்தைங்க பார்த்துருக்க பிறகு சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அவங்க வந்து நம்மளை பார்க்குறோம், நம்ம அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம், அவங்க வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ஒர்க் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், அவங்க நம்ம ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது அது பெரிய அவார்ட் மாதிரி. அது ஆக்சுவலி இட்ஸ் ஆல் a part of a community. actually YouTube இட்ஸ் ஆல் a community இல்லையா? ஒருத்தர் நம்ம குடும்பம். ஆமா, நிஜமா அப்படி ஏன்னா ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிறது தானே வந்து இதுவே மாறி சப்போர்ட் பண்ணிக்கிறது, லைக் விஷ் பண்றது, அந்த மாதிரி தான். லைக் சூப்பர். எக்ஸ் ரிட்டர்ன் பத்தி நிறைய பேச போறோம். எல்லாரும் வாழ்க்கையிலுமே ரிட்டர்ன் ஆனா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு, வேண்டாம் அப்படியே போட்டுங்கிற மாதிரியான ஒரு பக்கம் இருக்கு. பட் நீங்க அந்த சீரியஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதுக்கான ஒரு எண்டிங் அப்படிங்கிறது வந்து பயங்கர கரெக்டா வந்து கொடுத்தீங்க. அது முக்கியமா ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் நீங்க அவங்க பேச விடாம புரிஞ்சுக்காம விட்டு போய்
லாஸ்ட்ல பேசுறதுதான் கேட்டாதானே தெரியும் என்னன்னு மாட்டு கத்திட்டு போனா யாருக்கு என்ன தெரியும். அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ எப்படி இருக்கு அதுக்கான ரிசப்ஷன் சொல்லுங்க சாம் ப்ரோ. அது வந்து ஆக்சுவலி நான் இவ்வளோ பெரிய வெல்கமிங் இருக்குன்னு எதிர்பார்க்கல ப்ரோ. நான் சும்மா ஒரு எபிசோட சும்மா நார்மலாக ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அது பயங்கர வெல்கமிங் இருக்கும். நான் அப்படியே சீரியஸாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ப்ராப்பர் வெப் சீரிஸ் கூட கிடையாது ஆக்சுவலி. அப்படியே நான் ஒன்று கொண்டு போன விஷயங்கள் தான். அது ஏன் அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிருக்கு. லைக் எப்படின்னா வந்து எல்லார் லைஃப்ல ஒரு லவ் இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி முக்காவாசி பேர் லைஃப்ல அது எக்ஸா மாறி இருக்கும். அதுல முக்காவாசி பேர் என்ன யோசிச்சிருப்பான் வந்துட்டு ஓகே போனா போறான்னு யோசிச்சிருப்பான். அது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிருப்பான் திருப்பி வந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருப்பான். சோ நல்லா இருக்குமா திருப்பி வந்தா நல்லா இருக்குமா இருக்காதான்றது தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீட். ஆக்சுவலி திருப்பி வராது, மோஸ்ட்லி கண்டிப்பா வராது. அது வரலையே. நாம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் பிரேக்கப் ஆயிருக்கோம் 2 மாசம் சரி வந்துருவா பார்த்தா இன்விடேஷன் வரும் கல்யாணம். ஆமா அப்படி வருமா சரி ஓகே. இந்த மாதிரி ரியாலிட்டி இருக்கும்போது ஒரு இமேஜினரியா வந்து வாட் இஃப் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா வந்தாங்கன்னா நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பேட் டைம்ல தான் நிறைய பேர் சண்டை போகும். நீங்க எதாச்சும் ஒரு அந்த பொண்ணை பார்க்கும்போது நீங்க நியூஸ் பார்க்க அப்படியே போய் திரும்ப நினைப்பீங்க. அவங்க பார்த்து நினைப்பாங்க சரி கண்டுக்காத மாதிரி போயிடலாம் நினைப்பாங்க. இல்ல பார்த்து கிளாஷ் ஆகும் சண்டை எதனா ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஆகும். ஒரு பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் திருப்பி அது லவ்வா மாறுறது எப்படி இருக்கும் சும்மா ஒரு இமேஜினரியா பண்ண விஷயம் தான் அது. ஸோ அதனால வந்து அது நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்ல நடக்காத விஷயம்ன்றதுனால அது விரும்பி பார்த்தாங்க. சே பரவாயில்ல பையன் எனக்கு தான் நடக்கல இதுலயாச்சும் நடக்கட்டும் பரவாயில்ல சொல்லி பார்த்து வெல்கம் பண்ண நிறைய கனவுகள் வந்து சரி நமக்கு தான் நடக்கல சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற அதுதான் விஷயம். ஸோ அதனால வந்து அது எல்லாருமே விரும்பி பார்த்தாங்க. அது நாங்க அப்படியே சீரியஸா கொண்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்க அதை முடிச்சு அதுக்கப்புறம் இப்ப ரேண்டமா சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர். உங்க எக்ஸ் ரிட்டர்ன் இப்ப திருப்பி வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு வந்து இல்லப்பா நான் வந்து இன்டர்வியூல இருக்கேன் எனக்கு எக்ஸே கிடையாது. இன்டர்வியூ இருக்கேங்கிற ஒரு டிஸ்க்ளைமர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில காதல்னா என்னன்னே தெரியாது பண்ணதே கிடையாது. அதான் ஆமா நீங்களே பார்த்தா சொல்றீங்க. அத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பொண்ணு பார்க்கறதே ஃபர்ஸ்ட் டைம் இமேஜின்லாம் பண்ணாம டிராமால இல்லாம அவன் ஜெனரலா எழுதிருக்காங்க. கரெக்ட்டா இந்த ஸ்டோரி வந்து ஜெனரலா எழுதி சாம் வாழ்க்கையில அந்த மாதிரி எதுமே இல்ல. எனக்கும் சொல்லிடுங்க. நான் பிறந்ததுல இருந்து பாக்குற ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். பொண்ணே பார்த்தது இல்ல. இது வித்தியாசமா இருக்கு. பெண்கள் உருட்டுனா இப்படி உருட்டுறா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்க 2 பேர் லைஃப் ரொம்ப குட்டா இருக்கு. ஆமா ஆமா. இவங்க லைஃப்ல கிராஸ் ஆன ஒரே ஒரு பாய் இவங்க லைஃப்ல கிராஸ் ஆன ஒரே ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி தான். ஆமா. அண்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து யூடியூபோட ஃபர்ஸ்ட் நான் பண்ணது. அப்படியே சோ அது வந்து இவ்ளோ பெரிய ரீச் ஆனது வெரி வெரி ஹாப்பி. குட்டி ஒரு ஃபேன்ஸ் கிளப் கிரியேட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா அந்த ஃபேன் கிளப்? ஆமா கமெண்ட்ல நீங்க பாக்கலையா அப்போ உங்களோட கேரக்டர் நான் பாப்பேன். பாத்தீங்களா அவர் ஷவனிதா கியூட் சமந்தா லைட் நல்லா இருக்கு இது இந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் தான் எல்லா கமெண்ட் பாப்பேன். என் வீடியோ வச்சேன் நான் தான் டைரக்ட் பண்ணேன். சமந்தா லைட் நல்ல ரீச் இருந்துச்சு. ரொம்ப வந்து பிடிச்சது. டீமே வந்து ஒரு மாதிரி நான் கொஞ்சம் டக்குன்னு எல்லாம் போய் பேச மாட்டேன். குவைட்டாவே அப்படிதான் இருப்பேன். பட் அவங்க எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்ட்டா நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில கிராஸ் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆண்களோட வருத்தம். அதுதான் பிரதர் நான் என்ன பண்ணேன் என் ஸ்கிரிப்ட்ல உங்க லைஃப்ல என்ன மாதிரி பொண்ணு இல்லையோ அதை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன். எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காதா ஏன்டா இது பண்ற திட்டுறாங்க. நடக்கவே நடக்காது இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்திலே கிடையாது. இது வேற ஏதாவது மார்க்ஸ் நடக்காது. இது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு என்ன ஆசைனா ஒரு ஆறுதலுக்கு சரி ஓகேடா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு காட்டினா இதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு சண்டை போடுறாங்க. இல்ல அவங்கள தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க வலி அனுபவிச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க குமுறல்கள் அதெல்லாம் இன்னும் இவன் தான் இங்க செம்மையா அந்த மொமெண்ட் தான் நிறைய பாக்குறேன். சரி ஓகே இன்னும் குமிரிட்டு தான் ப்ரோ இருக்கு. அந்த வலி இன்னும் குறையாம நானும் சிரிக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா என்னன்னா ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இப்போ என் மேல தப்பு இருக்குன்னு ஆமா இல்ல சீரியஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா என் மேல தப்பு இருக்கு பேச விட்டுருக்கலாம். அவங்க சைட்ல இருக்கிற கன்சர்னை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அந்த லவ்மே வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் வந்து ஆக்சுவலி அதான் நான் என்னன்னா ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னா அங்க வந்து லைக் ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒன்னு வந்து இது என்ன பண்ணாலும் ஃபிக்ஸே பண்ண முடியாத எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு பேசினா சரியாகும் கரெக்டா இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பேச முடியும் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து டப்புன்னு போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெகுலேட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ வெயிட் பண்ணி பேசிருக்கலாமோ அந்த மொமெண்ட் தான் வந்து திருப்பி கொண்டு வரதுக்காக நான் எழுதுறேன். பையன் மேலேயும் தப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பொண்ணு வந்து அதை விட்டு போயிட்ட பொண்ணு மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு நான் அதுல உடன்பாடே கிடையாது. இப்போ என் லைஃப்ல எதாவது நடந்திருந்தா கூட நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன் மேல அவங்க மேல தப்பு இருந்தாலுமே ஏன் மேலே நிறைய தப்பு இருக்கு. ஸோ
அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் ஒரு பிரேக்கப் அதுதாங்க பண்ணுவோம். matter. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்டா? கரெக்ட், வெரி ட்ரூ. அந்த அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் யாருமே எடுத்துக்கிறதே இல்ல அவங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க தான் தப்பு. கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுத்தவன் என்ன பேசுறான்னு கேக்குறதே கிடையாது. என் பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிருவேன். நீ இதான் தப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. வெளியே போய் 4 பேர் சொல்லாம கூட அவ விட்டு போயிட்டா, அவ்வளவுதான் முடிச்சிடுறாங்க. நீ என்னடா பண்ண கேட்டா நான் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. சோ நல்ல மாதிரி ப்ராஜெக்ட் அப்படி அது எப்படி பார்த்தாலும் நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்றதுதான் ஸ்கிரிப்ட்ல அந்த பையன் மேல நீ காது கொடுத்து கேட்கல ஸ்டார்டிங்ல இருந்தே. நீ கேட்டிருந்தானா 4 வருஷம் பிரேக்கே இருந்திருக்காது. நீ ஒழுங்கா பொறுமையா நின்னுந்தனா அவங்க என்ன பிரச்சனை அப்பயே சொல்லிருப்பாங்க, அப்பயே அந்த கதை முடிஞ்சிருக்கும். என்ன அது அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எபிசோட் ஒரு எபிசோடே இழுத்தாலும் சரி ஓகே ஒரு கதையா சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம். ஸோ ரியாலிட்டிக்கு என்ன தேவையோ அது விஷயத்தை ஒரு இமேஜினரி கதைக்குள்ள போட்டு சூப்பர். அந்த ரியாலிட்டி தான் நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. இப்போ எனக்குலாம் தோணுச்சு, ஆமா அக்செப்டன்ஸ் வேணும், எந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அக்செப்டன்ஸ் வேணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஈகோ பாக்குறவங்க இருக்காங்க, அம்மா அப்பா கிட்டயும் ஈகோ பாக்குறவங்க இருக்காங்க, ஒய்ஃப் லவர் கிட்ட ஈகோ பாக்குறவங்க இருக்காங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே பிரிஞ்சு போயிருது. அதை நீங்க காமிச்ச விஷயம் வந்து செமையா வந்து சூப்பரா இருந்தது. இடையில பேசும்போது அவங்களோட குரல் ஆமா அவங்க கேட்கவே மாட்டாங்க மாதிரி சவுண்ட் இருக்கும்ல. பெண்களுக்காக பேசணும்னா இல்ல ஜென்ரலாவே வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணுங்க தான் முக்காவாசி ராங்கு மேபி இருந்திருக்கலாம், தப்பா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. லைக் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஜென்ரலா வந்து 2 ஜெண்டர்லயுமே வந்து பிளேம் வந்து ஸ்பிளிட் பண்ண மாட்டோம் நம்ம யூஸ்வலா. அவளுக்கு என்னடா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா, ஆனா அவ என்ன மைண்ட் செட்ல அவ கல்யாணம் பண்ணிக்கிறா இல்ல என்ன ஃபோர்ஸ்டா பண்ணிருக்கா, அது எதுவுமே வந்து தெரியும். அது கூட செகண்ட் எபிசோட்ல இருக்கும். நான் அந்த மேரேஜ் இன்விடேஷன் பண்ணும்போது டைம் போயிருச்சு, இவ்வளவு டைம் போயிருச்சு, இதுக்கு மேலலாம் அந்த பேசுற டைம்லாம் இல்ல, இதுக்கு மேல சோ அதெல்லாமே வந்து ரியாலிட்டி தானே பாவம். அதனால கரெக்ட், ரியாலிட்டில அதுவுமே இருக்கு. வயசாயிரும், ஒரு வயசுக்கு மேல பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க. நான் உனக்கு 40ஆம் கல்யாணம் மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சாரு. சாரிடா சொல்ல முடியாது, 38 வயசுல தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா 60ஆம் கல்யாணங்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். ஸோ அதுவுமே டைமுமே வந்து ஒரு இதில் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ரியாலிட்டி பேசணும் அப்படின்னா எதனால் அதிகமாக பிரேக்கப் ஆகுது, அந்த எதனால் பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பார்த்துருப்போம், ஸ்கூலில் பார்த்துருப்போம், காலேஜில் பார்த்துருப்போம். மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி ஒன்று போகும், மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒன்று போகும்ல. அதான் முறை என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நான் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் பேசின விதத்தில், பார்த்த விதத்தில், கேட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலேஜ் டைம், அந்த காலேஜ் முடிஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அதை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ரியாலிட்டிக்குள்ள போவாங்க. ரியாலிட்டிக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா சுத்தி எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் யார் இருக்கிறா, எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு இன்கம், ஃபினான்ஷியலா எப்படி இருக்கணும், நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா இப்போ ஒரு லைக் அந்த ஒரு கேரக்டராகவே வந்துட்டு மெச்சூர் ஆகும்போது அந்த இமேஜினரி வேர்ல்டு வந்து நம்மளுக்கு ஃபேக்காக தெரிய ஆரம்பிச்சோம். ஐயோ இது நம்மளுக்கு தேவையில்லாம தொட்டுறோமோ, நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ பிரேக்கப் அப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் இவ்வளோ வருஷம் லவ் பண்ண அப்பா உங்க அப்பா ஒத்து பண்ண உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. தெரியாது, ஏன்னா வந்து அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு இருந்திருக்காங்க. அதுதான் அந்த பையனுக்கும். அவன் வந்து என்ன நினைப்பான், எது வந்தாலும் பரவாயில்ல நீ வேணா பாத்துக்கிறப்பா, ஆனா அவனால பாத்துக்க முடியாது. அவன் அந்த சுச்சுவேஷன் அவன் போகணும், அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அது எப்போ கத்துப்பானா அந்த மெச்சூர்டான டோன் அவனுக்கு ஒரு காலேஜ் முடிச்சு ஸ்கூல் அந்த முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வேலைக்கு போகும்போது தான் சுத்தி அவனுக்கு எல்லாமே நடக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவன் மெச்சூர் ஆகும். அப்போ யோசிப்பான், ஐயோ இந்த பொண்ணை நம்மளால ஒழுங்கா பாத்துக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் அவனுக்கு வரும். அப்பதான் வந்து அந்த ரியாலிட்டி தெரியுமே. அப்ப இந்த டைம்ல பிரேக்கப் பண்றாங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மியூச்சுவல் பிரேக்கப் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது, நானும் புரிஞ்சுக்கிறேன், நம்ம மியூச்சுவலா புரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் டைம்ல, காலேஜ் முடிச்ச டைம்ல, ஸ்கூல் டைம்ல பண்றவங்க தான் வந்துட்டு அடிச்சு புடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்றது, அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நடக்கிறது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்ன்றது லைக் அந்த ஒரு ரியாலிட்டி ஜோன் போகும்போது சுத்தி எல்லாத்தையும் யோசிப்பாங்க, அதனால நடக்கிற விஷயங்கள் தான். இன்னொன்னு இன்செக்யூரிட்டி கூட இருக்கும். கரெக்ட், இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்மளா ஒன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம்ல மைண்ட்ல. அவ நார்மலா பேசிருப்பா, இல்ல அந்த பையன் நார்மலா அந்த பொண்ணு கிட்ட பேசிருப்பா, ஆனா மனசுல வந்து ஓச்சு போ இங்க இருந்து நம்ம வந்து ஃபுல்லாவே ஃபியூச்சர் ஃபுல்லா நம்ம வேற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அதே கண்ணோட்டத்திலே நம்ம அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட நான் நார்மலா பேசினேன், நீ ஏன்டா என்கிட்ட வந்து. ஸோ இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இவன் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இப்போ இல்ல ஏன்னா நான் இமேஜின் பண்ணிட்டேன், இவன் இங்க இருந்து இங்க போயிட்டு அது அங்க காபி ஷாப் போறா, அப்படியே நம்மள பிரேக்கப் பண்ணி கழட்டி விடுறா, அவங்க கூட போறா, இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிடுறோம். அந்த இன்செக்யூரிட்டியை மட்டும் நம்ம பேசி, இங்க பாரு நீ அவங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்ல நீ அவங்க கூட பேசும்போது ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்ட், ஒரு பவுண்டரி லைன் நம்ம செட் பண்ணிட்டா கூட ரிலேஷன்ஷிப்க்கு அது ஹெல்தியா இருக்கும். வந்து அங்கேயே பெருசா அடி வாங்கியிருக்காங்க. டிஸ்க்ளைமர் போட்டாங்களா உங்களுக்கு இது வரைக்கும் கிடையாது? பொதுவாக சொன்னேங்க.
ஃபுல் பைட்டிங். இன்னொன்னு டைம்னு ஒன்று இருக்கு. இப்போ லவ் பண்ணும்போது வந்து உருகி லவ் பண்ணுவாங்க, கூப்பிட்ற டைம்ல எல்லாம் போயிடுவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க, தியேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க, பார்க் பீச் அங்கமா போவாங்க. அது ஒரு லவ்வா கன்வெர்ட் ஒரு சீரியஸா போனதுக்கு அப்புறம் இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலையில பிஸியா இருக்கல அப்புறமேட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி எதுக்கு இதுக்கு மேல எஃபர்ட் எடுத்துக்கிட்டா கிடைச்சிட்டாலே பரவாயில்ல, எதுக்கு திருப்பி பண்ணிட்டு, இதுதான் வந்து மேஜர் மைண்ட் செட். அத டெய்லி பாக்குற மூஞ்சி என்ன இனிமேல் என்ன பண்ணணும், ஓகே ஃபைன் அப்படி இது இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவரு என்ன பண்றாரு தெரியுதா? ஊட்டி விட்டு சீரியஸ் எல்லாம் பிடிக்க பாக்குறாரு. கல்வே எரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணுவா. ஐயோ நைஸ் ஐயா ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. 5 மினிட்ஸ் கூட ஆவலங்க ஐயா, இன்டர்வியூ ஃபுல்லா இப்பதான் ஒரு ஷூட் முடிச்சு ரிலீஸ் இருக்கு. அப்படியே டப்பிங் கூட்டி போனவங்கள நான் டப்பிங்லாம் ஒரு மணி போடாண்டு போயிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. இல்லங்க 2 பேருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. டைம் பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அவங்க சொல்லிட்டாங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அது அவ்வளவுதான். அதானே பண்றீங்க. சத்தியமா இல்லங்க. அதான் நான் சொன்னது, அந்த மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு போகும்போது வேலையில பிஸியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஹெல்தியா இருக்கும். புரிஞ்சுக்காம ஏன் முன்னாடிலாம் நல்லா பேசுவேன், இப்ப நீ பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி அவங்க டோன் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் நான் மணிக்கணக்கா பேசுவேன் என்கிட்ட, இப்ப நீ பேச மாட்டேன், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேற அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அது ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். இல்ல நீ வேலையா இருக்க எனக்கு புரியுது, நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி டோன் போயிட்டாங்கன்னா ஓகே, அவங்க மெச்சூர்டா இருக்கிறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது புரிஞ்சுக்கிறது தான் மேட்டர் நான் யோசிக்கிறேன். டைம் பத்தி டைம் புரிஞ்சுக்கிறது எல்லாமே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த சீரியஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு இது ஹிட் ஆகாமல் இருந்திருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கும். பட் இது நம்ம எழுதுறதுனால, டயலாக்கை பேசுறதுனால, இந்த இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராமா வேர்ல்டுக்குள்ளே வாழ்றதுனால நம்ம பர்சனலாகவே நிறைய திருத்திப்போம். அந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டில் இருந்தா, இந்த ஸ்கிரிப்டில் இந்த இதில் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து. அது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதான் என்னன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது மொத்தமா தூக்கி ஒரு பர்சன் மேல போடக்கூடாது. ஜெனரலா பார்க்கணும், யார் இவன் சைடு தப்பு, 2 சைடு கம்யூனிகேஷன். அதே மாதிரி லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து லைக் இப்போ ஒரு மியூச்சுவலா யாரோ காமன் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களும் கூட வந்துட்டு இப்போ அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், இவங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம். நான் சொல்லுவேன், மச்சான் அவன் விட்டு போயிட்டாடா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லி, மச்சான் எல்லாமே பாத்துருக்கேன்டா, நீங்க எவ்வளவு லவ் பண்ணிருக்கீங்க, ஒரு கிடக்கான்னு சொல்லி தரும். ஆனா என்னன்னா அப்படி யாருமே வந்து ஒன் சைடா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இந்த சைடு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்தனா 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு, நீ வந்து இதுல இருந்து இப்ப பண்ணாதே, இப்படி நல்லா இரு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கணும். அதுவும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரீட்டன்ல இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட், யாருமே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது டக்குன்னு. இவங்க சைடு ஒரு கதை இப்படிதான் அப்படின்னு யோசிச்சிட கூடாது. ஆமா, எல்லாருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், இவங்க பின்னாடி ஒரு சரி இருக்கும், ஒரு தப்பு இருக்கும். அதை நீங்க காமிச்சாதான் தெரியுமே. எல்லாருக்குமே அந்த கதைகள் தெரியுது கிடையாது, கரெக்டா? சோ அப்ப நம்ம விஷுவலா பார்க்கும்போது ஓகே, இந்த பொண்ணு விட்டு போனானா அதுக்கு இவன் பக்கமும் ஒரு காரணம் இருக்கு. பலூன் தூங்கிட்டான் ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தை மாதிரி. அது மெச்சூரிட்டி இல்லன்றதுனால தான் அவ சொல்றா, அவ இன்டெரக்டா சொல்றா நீ வேலைக்கு போலன்னு சொல்ல, கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டா, நீ என்ன பார்த்து பண்ண கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு, நான் உன்னை பார்த்து பண்ண கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு, நீ என்ன பார்த்து பண்ண கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சுன்னா நான் அதை தைரியமா வீட்டுல பேசுவேன், நம்ம இதை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஆனா நீ வந்து இன்னும் குழந்தை மாதிரி பலூன்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா அவன் நினைச்சது ஓகே, கம்யூனிகேஷன் வந்து சரியா இல்ல. இங்க நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறது வந்து புரிதல் வந்து இல்ல. அதுதான் மெயின் ப்ராப்ளம். சோ அதான் நான் எக்ஸ்ட்ரீட்டன்ல இருந்து கத்துக்கிட்டதுன்னா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். இதுக்கப்புறம் பார்க்குற கேர்ள்ஸ் பசங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணல, புரிஞ்சுக்கலனா பலார்னு செவுல கேட்டு ஒன்று அடிச்சு சொல்றதை கேள்ற அப்படின்னு அடிச்சாவது விட்டு போயிடாதீங்க, கிடைக்க மாட்டேன். ஏன்னா லாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ ஆக்சுவலி எல்லாத்தையுமே விட்டுட்டு இவன் கூட வரது கூட அந்த பொண்ணு ரெடியா இருக்கா. அந்த இடத்துலயே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் சால்வ் ஆச்சுன்னா அவங்க லவ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்திருந்தா. அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு லைனப்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? பெரிய லெவல்ல எதிர்பார்க்கலாமா? லைக் யூடியூப் சீரிஸ் தாண்டி பெரிய லெவல்ல அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? டைரக்டர் கிட்ட இருந்து, ஆக்டர் கிட்ட இருந்து, ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து சொல்லுங்க. லைக் 2 ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். சோ அது இன்னும் ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. 1-2-3 நாள் அந்த மாதிரி தான் போயிருக்கு. சோ அதனால அது நல்லபடியா வர்றதுக்கு நல்லா வரட்டும். அந்த சூப்பர். நானும் பேசிட்டு இருக்கேன் பிரதர். லைக் எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமா, எனக்கு என்னன்னா அதுல பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா எக்ஸ்ரிட்டன்ன்ற பர்టిక్యులர் விஷயத்தை பார்த்து எங்களை கூப்பிட்டு. ஆமா, நிறைய ரெஃபரன்ஸ் எக்ஸ்ரிட்டன் அவங்கள பார்த்தேன். ஃபைனலில எக்ஸ்ரிட்டன் முன்னே நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ரிட்டன் பார்த்து இந்த சீரிஸ் நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது மாதிரியே எனக்கு ஒரு லைக் இந்த மேக்கிங்ல நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு 2-3 ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி ஓடிடி எல்லாம் பேசி எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. சோ அதுவே இது கன்ஃபார்ம் ஆகல. அதனால வந்து நான் அப்படியே சூப்பர். அது எல்லாமே எக்ஸ்ரிட்டன்ஸ் ரெஃபரன்ஸ் தான் வந்து வந்திருக்கு. யூனிவர்சல் அதனால பட் நல்ல ரீச் ஆச்சு. சூப்பர். ஒரு மாதிரி ரீல்ஸ்ல எல்லாமே ரீல் கட்ஸ் கொஞ்சம் பாத்திருக்கேன். அழகா அந்த மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம யூடியூப்ல வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ரீல்ஸ் எல்லாமே கட் பண்ணி பண்ணாங்க. அழகா மாதிரி ஹாப்பியா இருக்கும். சூப்பர். சோ 2
பேருக்குமே ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமோட என்ட்ரி ஆயிருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த ட்ரீம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா வந்து அமையறதுக்கு எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோக்கள் போட்டு நிறைய பேரை வந்து என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே என்டர்டைனர்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒருத்தவங்களை ரசிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, அது வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு ஜாலியான ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஃபீலிங்ஸ். அதை நீங்க நல்லபடியா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். ஜாலியா பண்ணுங்க. Thank you so much. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.